Hi, hello, vanakkam and welcome back to our channel. Hi. நாங்க எல்லாம் மருதாணிலாம் வச்சிருக்கோம். நான் வைக்கலங்க. நீ ஏன் வைக்கல? ஏன்னா நீ பண்ண திமிரு நீ வைக்கல. நேத்து நான் வரலங்க, அதனால வந்து அவங்கள மருதாணி வச்சிட்டாங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இங்க வந்து நியூ என்ட்ரி. இவங்க வந்து எங்க பெரியமா பொண்ணு. இது ஈரோடு மாரியம்மன் கோயில் இருக்குல்ல, அதுல வந்துட்டு தீர்த்தக்குடம் எடுக்கிறதுக்காக நாங்க வந்து பால்குடம் தீர்த்தக்குடம் தான் ரெண்டும் ஒன்று தானே. சரி, வேற வேறையா? சரி, நான் தான் தப்பா சொல்லிட்டேன். பால்குடம் எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து போகிறோம். அவங்க வந்து இங்கே வந்திருக்காங்க வீட்டுக்கு. இங்கேருந்து நாங்கள் ஈரோடு போயிட்டு ஈரோட்லேருந்து மார்னிங் கிளம்பி பால்குடம் எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து அங்கே வந்து போக போகிறோம். எங்கள் மாமா பசங்க 2 பேர் இருக்காங்க, அவங்களையும் தூக்கிட்டு தான் வந்து போக போகிறோம். இவங்க 2 எப்படி வச்சு சமாளிக்க போகிறோன்னு எங்களுக்கு தெரியல. இது யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க அம்மா, இந்த புலியோட மதர். எங்க பேசிட்டு இருக்கா? வீடியோ கால் ஓடிட்டாங்க. எடுத்தோடனே பாய் சொல்றா. இன்னைக்கு தான் வந்திருக்காங்க மேடம். ஒரு டேக் எடுக்கிறதுக்குள்ள 1000 டேக்ஸ்க்கு வந்து போகுதுங்க. இவ்வளோ வச்சுக்கிட்டு ஒரு டேக் எடுக்க முடியலைங்க. இது வேணா கரெக்டா சொல்லிக்கோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னை வந்து 5:30 மணிக்கே வந்து கிளம்பி வர சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. எங்கள் வீட்டிலேருந்து பற்றி கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போ மணி பார்த்துக்கிட்டிங்கன்னா 8, கரெக்டாக 8 ஆச்சு. இன்னும் கிளம்பல. எல்லாம் உள்ள உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க, வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. 10 மினிட்ஸில் கிளம்பிடலாம், 20 மினிட்ஸில் கிளம்பிடலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க உட்காந்துட்டு தான் இருக்காங்க. நான் வந்து அதுக்கு எப்படி பொறுப்பாக முடியும்? நான் கிளம்பிட்டேன், நான் கிளம்பி ரெடியாக தான் உட்காந்துருக்கேன். குளிச்சிருக்கேன், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே பண்ணல. நான் கிளம்பி ரெடியாக தான் இருக்கேன். அவங்க வரல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? எப்படி 10 மணி இல்லாமல் கூட்டிகிட்டு போக மாட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் சரி இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு பேசிகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஏதாவது தத்துவம் சொல்லலாமா? இந்த மேடம் எனி டைம் தூங்குறா. அப்படி எப்படிதான் தூங்குறா? உள்ளத்தில் நல்ல உள்ளம் எப்பவுமே தூங்கிட்டு தான் இருக்குமாம்மா. அப்புறம் குணாஃபா சாக்லேட்டுன்னு ஒன்று நேற்று செஞ்சோங்க. என்ன மேட்டர்னா, நான் வரத்துக்குள்ளே காலி பண்ணிட்டாங்க. எனக்கு 2 பீஸ் தான் கொடுத்தாங்க. அருமையாக இருந்துச்சாங்க. என்ன இருந்துச்சு? சாப்பிட்டதே நான் தான் உண்மையை சொல்கிறேன். நோ, பாதி சாப்பிட்டது இவ தான். நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக முடிச்சு கட்டிட்டா. எல்லாத்தையும் முடிச்சு கட்ட. எதுக்கு இப்படி போய் பேசுகிற? நான் எவ்வளோ சூப்பராக செஞ்சு கொடுத்தேன். நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ கொடுத்தாங்க. அதில் பாதி தான் இந்த இதில் ஒட்டிக்கிச்சு. ஆமாங்க, அது ஏதோ மிஸ்டேக் ஆகிப்போச்சு. ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. பாதி இதெல்லாம் ஒட்டல, நான் எடுத்து கொடுத்தேன். ஃபுல்லாகவே சாப்பிட்டாங்க. போய் சொல்கிறாங்க. பொய் சொல்லாதீங்க, பார்ப்பாங்க. ஏன் இப்படி என்ன சொல்கிறீங்க? அவங்களாம் பொய் சொல்கிறாங்க. நான் நல்லா தான் செஞ்சேன். அவங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து பொய் சொல்லிட்டுருக்காங்க. இன்னொரு தடவை செஞ்சு கொடுன்னு வேறு சொல்லி கேட்டாங்க. யாருமே கேட்கல. நவீன் கேட்டிருக்காங்க, தம்பி கேட்டிருக்கான். தம்பி அவன் வந்து இன்னொரு தடவை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி நானும் கேட்டேன். எனக்கு பாருங்க, இது பொய் பேசுறாங்க. கேமரா ஆன் பண்ணோனையும் வந்து பொய் பேசுறாங்க. பின்னாடி உட்காந்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு பொய் பேசுறாங்க. அவங்களாம் நம்பாதீங்க. நான் நல்லா தான் செஞ்சு கொடுத்தேன். நான் வந்து இன்னொரு நாள் அதை வீடியோ எடுத்து நான் வந்து அதில் வந்து ரெசிபி வீடியோ ஷேர் பண்ணுவாங்க. இல்லை ரெசிபி பார்த்து செஞ்சிடாதீங்கண்ணா. இல்லை ரெசிபி சொல்கிற அளவுக்கு எனக்கு செய்ய தெரியாது. இருந்தாலும் நான் வந்து அதை எப்படி செஞ்சேன்றதை உங்களுக்கு காமிப்பேன். இன்னொரு நாள் நான் வீடியோவில் போட்டு காமிப்பேன். நீங்கள் அதை வந்து பார்க்குறீங்க. பார்த்துட்டு செய்யக்கூடாது, சரிங்களா? போஸ்ட் கொடுக்க சொன்னோம், மூச்சு வாங்குதுங்கிறா. வீடியோ எடுக்கிறீங்க. ஒரு வீடியோக்கு உட்கார முடியல. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தம்ப்நெயில் வைக்கலான்னு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறோம். மூச்சு வாங்க சீக்கிரம் எடுங்க, மூச்சு வாங்க சீக்கிரம் எடுக்கிறோம். ஆமாம், 1 மணி நேரம் பண்ணுறீங்க நீங்கள். ஒரு ஃபோட்டோ எடுக்க 1 மணி நேரம் ஆகுமாங்க. A few moments later. அட உண்மையாலுமே இட்லி வந்து இட்லி துணி இருந்தா அப்படிதான் வரும். அவர் கேக்குறாரு காலையில எப்படி இட்லி இருந்துச்சு, நீ சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் அதே மாவு ஊத்துற இட்லி அப்படி இருக்குன்னா ஏன் அப்படி இருக்கு? ஏன்னா இட்லி துணி சரியா வெச்சிருக்கல. இட்லி துணி ரெடி பண்ணி நீ ஊத்துறது கரெக்ட்டா ஊத்தி இருந்தா. அவர் கேக்குறாரு நீ குக்கர்ல இட்லி ஊத்துனியா இல்ல இட்லி குண்டால இட்லி ஊத்துனியான்னு கேக்குறாரு. நீ சட்டிக்குள்ள ஊத்துற, நீ துணியில ஊத்தல, இட்லி குக்கர்ல ஊத்தல, சட்டிக்குள்ள ஊத்தி இருக்க. ஏன்னா நீ இட்லி துணி சரியா வெச்சிருக்கல. எங்க அம்மா அப்படிதான், கண்டுக்காதீங்க. ஏய் உங்களதான் இவங்க நியூ என்ட்ரி. எங்க அத்தை அவங்க கொஞ்சம் ஷை டைப். அதனால அவங்க அப்படிதான் இருப்பாங்க. சாப்பிட்டு போலாம். சிக்கன் மட்டன் இருக்கு. நல்லா ஃபுல்லா சாப்பிட்டு ஸ்வைன் கிளம்பி போயிட வேண்டியதான். ஸ்வைன் ஃப்ளைட் வருதுங்களா? ஃப்ளைட்ல ஏதோ இருக்க வண்டி விட்டு. சரி, ஓகே, தப்பு இல்லை.
பாருங்க, இதுதான் வந்து எங்கள் கீக்காவோட பையன். பேர் வந்து ஜெனோ. இட்லி இங்க இட்லி காட்டுங்க, அந்த இட்லி காட்டுங்க, அந்த இட்லி திறந்து காட்டுங்க. இட்லி பார்க்குறீங்களா? இது வந்து இந்த இட்லி தான் வந்து நீ இட்லி குண்டால ஊற்றினியா இல்லை குக்கரில் ஊற்றினியான்னு சொல்லி கேட்டேங்க. நான் என்ன பண்ணுறதுங்க, இட்லி துணி சரியா இல்லை, அதனால நான் இப்படி ஊற்றிட்டா அது வந்துருச்சு. இவன் வேற என் காலை பிடிச்சி கடிக்கிறான். உன் பையன் தானே, தூக்கிட்டு போ. என் பையன் யூவன் ஜெனோ. சாப்பிட்டாச்சு. தோசை, சிக்கன், மட்டன் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. தேவைப்பட்டிருக்கா. கார் வந்துருச்சு, அவ்வளோதான் கிளம்ப போகிறோம். பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி வச்சாச்சு எல்லாத்தையும். இதான் இங்கே ஒன்று பேக் பண்ணி நிற்கிது. எங்க எடுங்க போகலாம். சரி, 2 நாளைக்கு எங்களை மிஸ் பண்ணுவீங்களா? போயிட்டு வரோம். ஓகே, நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அந்த பிள்ளைய. போயிட்டு வரோம். பாய் பாய் சொல்லுங்க. பாய். நம்ம மெத்தையில் போய் பார்க்கலாம். வீட்டுக்கு வந்துட்டோம். தர்ஷினி வந்து பின்னாடி வந்துட்டு இருக்கா அப்பா கூட வண்டியில். நாங்கள் வந்து முன்னாடி வந்து கேபில் வந்துட்டோம். கீழே வந்து கோயில் ஃபங்க்ஷனுக்காக ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு வைப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த குளத்துல இருக்கிறதுனால எங்களால் போயிட்டு வைப் பண்ண முடியாது. நாளைக்கு நாங்கள் வைப் பண்ணுறோம். படியேறி வந்ததுனால வந்தாச்சு. அவ்வளோதான், ரெஸ்ட்டு. மக்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். மணி 9:30 ஆயிடுச்சு. வீட்டுக்கு எல்லாம் வந்துட்டோம். தர்ஷினியும் பெரியப்பாவும் மட்டும் பின்னாடி வண்டியில் வந்துட்டு இருக்காங்க. நாங்கள்லாம் கேபில் வந்துட்டோம். ஃபஸ்ட்டே வந்துட்டு பெட்டெல்லாம் விரிச்சு போட்டு படுத்துட்டோம். எங்கள் விபின் பார்த்தீங்கன்னா மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காப்புல. அவருக்கு வந்துட்டு டெம்ட் ஆயிடுச்சு போல், மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் படுத்து தூங்கிட்டோம்னா காலையில் நேரமாக எழுந்திரிச்சு வீடு க்ளீன் பண்ணிட்டு காலையில் பால்குடம் எடுக்க நேரமாக போகணும் கோயிலுக்கு. குட் நைட் டு ஆல். நீ சொல்லுங்க. குட் நைட். எங்கள் பெரியம்மா குட் நைட் சொல்லுங்கள். The next day. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் 6 மணிக்கு எழுந்திருவோம். அப்போ எதாவது பேய் அந்த மாதிரி உட்காந்துருக்கு. நெஞ்சு வலிக்குதாம்மா, தான் இங்கே ஒருத்திக்கு காலு வலிக்குதாம்மா. எல்லாம் என்ன போகிறோன்னு தெரில. முடிஞ்சு சொல்லி அவ்வளோதான். 2 hours later. கிளம்பிட்டோம் எல்லாரும். முடியும் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. எல்லாரும் கிளம்பிட்டோம். ட்ரெஸ் எடுத்து போட்டோம். ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த சுடிதார் தான். அது பாப்பாவுக்கும் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வர மறந்துட்டோம். அதனால் நாங்கள் மட்டும் போட்டோம், கிளம்பிட்டோம். ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. இன்னும் அங்கே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. 8:30க்கே வர சொன்னாங்க. பட் நாங்கள் வந்து லேட் ஆகிடுச்சு. அவங்க வேற திரும்பி ஹாய் சொல்லு ஸ்ரீ. அவங்க ஹாய் சொல்கிறாங்க. அவ்வளோதான், கிளம்பி ஆன் த வே போயிட்டே இருக்கோம். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. கிளம்புங்கன்னு சொல்லி கிளம்பி தூக்கிட்டுறாங்க. என் வாய்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும், ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை. அதனால் போன டைம் எனக்கு உடம்பு சரியில்லை, இந்த டைம் இந்த மேடம் உடம்பு சரியில்லை. போன தடவை 99 நியூ அண்ட் மீலாம் வந்து போகலான்னு சொன்னதுக்கு வரமாட்டேன்னு சொன்னாங்க. இந்த தடவை மட்டும் இவங்க போய் சாப்பிடுவாங்களாம். யாரையும் விட மாட்டேன். ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சுங்க. வீட்டிலேருந்து கிளம்புனது 8:30 மேலே ஆகிடுச்சு. அம்மா வேறு இங்கே என்னமோ பூ வேணும் அப்படின்னு சொல்லி பறிச்சிட்ருக்காங்க. பிபி கைலி பூ. ஹலோ, இங்கே தான் இருக்கான். ஏங்க அப்படி என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க. ரொம்ப வெக்கப்படுறாப்புல, கேமரா முன்னாடியே வரமாட்டாராம். திடீர்னு 4 டோலிஸ் போச்சுன்னா உடனே மூஞ்ச காமிச்சிட்டு நிற்பாப்புல.
few moments later. சொல்ல மாட்டேன். உள்ள சரியான கூட்டங்க. உள்ள வீடு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால உள்ள எதுவும் சரியான கூட்டம். அந்த பாலை ஊத்திட்டு வெளியே வரத்துக்குள்ள போதும் ஆயிடுச்சு. லவ்வபிளா இருந்தா வந்து நீங்க லவ் பண்ணுவீங்க. நாங்கெல்லாம் வெறும் பரமேஸ்வரி தான். அதனால அந்த பேரை முதல்ல மாற்றி வைக்கிறது. நான் வைக்கவே இல்லை. அது அப்போ வச்சது, அது அரியா வயசுல வச்சது. அதை போய் இப்போ சொல்லி காமிச்சிருங்க. ஒரு பேர் வந்து லவ்வபிள் போட்டு சேவ் பண்ணிட்டு நான் தங்கச்சி நேம் இருக்கு. இது புது ஃபோன் தானே? அது ஜிமெயில்ல இது சேவ் ஆயிருந்தது. அரியா வயசுலயே வந்து என்ன பரமேஸ்வரி தானே சேவ் பண்ணிக்கிறீங்க? நீ வந்து இப்போ 1 இயரா தான் வந்து வந்திருக்க. ஆமா, நான் இப்போ வந்தவ தானே. ஸோ அப்பா சங்கட்டம் பண்றாங்க. இவன் ஃபோன்ல என்னன்னு சேவ் பண்ணி வச்சிருக்க? ஃபோன் எடுறா. ஒரு பேர் வந்து நேம் போட்டு சேவ் பண்ணி வச்சது ஒரு குத்தம்னு வந்து பேசுறாங்க. நான் என்னத்த சொல்றது? கோயிலுக்கு வந்து சண்டை போடாதீங்க பரமேஸ்வர். ஃபோன் எடுறானா என் ஃபோனுக்கு தான் எடுக்கிறேன். அடுத்து அவன் ஃபோன்ல செக் பண்ண போறான். என்னமோ பண்ணிட்டோம். மாத்துறேன். முதல்ல அந்த பேரை மாத்துறேன். இன்னைக்கு வந்தவன். A few moments later. பாத்தீங்கன்னா போய் இதுக்கு பால் ஊத்திடுவாங்களான் இருக்குது. போ சத்திட்டு இருக்குது. அங்க ஒண்ணு அதுக்கு மேல இருக்குது. இங்க பாருங்க ஃபுல்லா எல்லாம் கலைஞ்சு போச்சு. சரியான கூட்டம். கோயில்ல அழகா இருக்கா? சின்ன குழந்தைகிட்ட இருந்து புடுங்கி போட்டுட்டு இருக்கீங்களே. உங்களுக்கு எல்லாம் வேமா சூசூன்னு ஏதாவது இருக்கா இல்லையா? சரி நீ போடு. போட்டு விடுக்க வாங்கி. தலையாட்டி காட்டு. ஒவ்வொரு திங்ஸை நாங்கள் காட்டுறோம். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோங்க. போயிட்டு சாமிக்கு பாலெல்லாம் ஊற்றிட்டு செம்ம கூட்டம். ஆனால் கோயிலுக்குள்ளே உள்ளே போகிறதெல்லாம் போயிட்டு அங்கேருந்து கோயிலேருந்து பால் குடம் எடுத்துகிட்டு இங்கே வர்றது எல்லாமே வந்து சீக்கிரமாக நடந்துருச்சு. ஆனால் கோயிலுக்குள்ளே போயிட்டு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அப்படியே வேர்த்து ஊற்றி குட்டி தான். ஆனால் வந்து செம்ம கூட்டம். உள்ளே போயிட்டு பால் ஊற்றுறதுக்கு வந்துட்டு சாமிக்கிட்ட போயிட்டு அப்புறம் நான் உள்ளே போவே இல்லை. அக்காவும் தம்பியும் தான் போய் உள்ளே சாமிக்கு பால் ஊற்றிட்டு வந்துட்டாங்க. ஆமாம், போட்டு நசுக்குறாங்க. நான் அவன்கிட்ட கொடுத்து உள்ளே விட்டேன். இவங்க 2 பேர்த்தையும் உள்ளே விட்டோன்னே என்னை வந்து வெளியே அப்படியே கேட் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரி, இதுக்கு பிறகு மறுபடியும் தனியெல்லாம் உள்ளே போயிட்டு முடியாதுன்னு நான் போகல. நீங்கள் சொல்லுங்கள். போகிறப்ப சட்டுன்னு போயிட்டோம். அங்கே உள்ள போயிட்டு தான் 1 hour பக்கமாக ஆயிடுச்சு சாமி பார்க்கறதுக்குள்ள. அப்புறமா அது சாமி பார்க்கறதுக்கு சரியான டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ள பார்க்கறதுக்கு நல்லா ஃபுல்லாக சாமி பார்த்தோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு கடைவீதிக்கு வந்துட்டு தம்பிக்கு பொம்மை, பாப்பாவுக்கு செயின், வளையல் இதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் எங்களுக்கு சின்ன சின்ன கப்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு தர்ஷினி ஜிமிக்கெலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நிறைய திங்ஸ்லாம் வேணும். அப்புறம் கரும்பெல்லாம் குடித்தோம். அங்கே வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம். பாப்பா தம்பியெல்லாம் தூக்கிட்டு வெயில் வரையா செம்ம டயர்ட். அதனால் அங்கே வீடியோலாம் எதுவும் எடுக்கல. அதனால தான் இங்கே வந்து எல்லாத்தையும் எப்படி சொல்லிட்டு இருக்கோம். எங்கள் பெரியம்மா வேறு எங்களை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கேமரா ஊற்றிட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எஸ் ஆயிட்டாங்க. பார்த்தீங்களா? பாருங்க போட்டு கசன்ட்டு இங்கே பாருங்க. இங்கே தூங்குறான். புதுசாக நாங்கள் மைக் வாங்கியிருக்கோம். மைக் சேனலுக்காக வாங்கினோம். மைக் சேனலுக்காக என்னையும் தான் வாங்கி போட்டிருக்காங்க. எதுக்கு வாங்கி போட்டிருக்காங்கன்னு தெரில. அதுவாது யூஸ் ஆகும். நான் எதுக்குமே யூஸ் ஆக மாட்டேன். அவ்வளோதான். எல்லோரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஃப்ளாட்டு பட்டு போடுது. நீ நானும் அவ்வளோதான். நானும் போயிட்டு ஃப்ளாட்டு நீ ஈவினிங் பார்ப்போம். என்ன பிளான்னு நீ ஈவினிங் தான் முடிவு பண்ணு. இப்போ பிள்ளை ஃப்ளாட் ஆகிட்டா. 6:30 வரைக்கும் ஆடிட்டு தூங்கிட்டான். மணி வந்து பார்த்திங்கன்னா 12:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஈவினிங் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போய் படுத்து நல்லா 3 மணி நேரத்துக்கு மேலே தூங்கிட்டோம். சரியான தூக்கம். எந்திரிச்சு பார்த்தா மணி 7 மணிக்கு மேலே. அப்புறம் எங்கள் பெரியப்பா வேறு ஃபோன் பண்ணிட்டு பசிக்குதுன்னு சொல்லிட்டாரு. அவசரமாக சாப்பாடு செஞ்சு அதுக்குள்ளே எங்கள் சித்தி வந்து கார்த்தி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டாங்க. அதுக்குள்ளே அவங்களுக்கும் அவங்களும் கிளம்புற டைம் ஆகிடுச்சு. வந்துட்டு லேட் ஆகிடுச்சு. அவங்களும் கிளம்புறாங்க. அவசரமாக சாப்பாடு செஞ்சு அவங்க சாப்பிட்டு போனதுக்கப்புறமா நாங்களும் சாப்பிட்டு
அந்த 2 குட்டி வாண்டும் அவங்க சித்தி கிளம்புனோடனே நானும் கிளம்புறேன் அவங்களையும் தாட்டி அனுப்பிட்டு சாப்பிட்டுட்டு சரி வந்து படுத்து தூங்கலான்னு தூங்கினா தூக்கமே வர மாட்டேங்குது. என்னென்னமோ மண்டைக்கு ஓடுது. சரி எந்திரிச்சு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து 2 பேர் பேய் மாதிரி உட்காந்துருக்கோம். இன்னொருத்தன் உட்காந்துருக்காங்க. இங்கே ஒருத்தன் உட்காந்து எழுதிட்டு இருக்கா. பாவம் அவன் ஏதோ கிளாஸில் வந்து எழுதிட்டு வரலையாம். 1 வீக் டைம் கொடுத்தாங்களா. அப்பயும் அவன் எழுதலையா. அவன் ஏதோ நம்மளோட சேர்ந்தவனா இருப்பான் போல. எழுத மாட்டேன்ட்டாங்கம்மா. இப்போ வந்து நீ எழுதி தான் ஆகணும், நாளைக்கு லாஸ்ட் டேட்டாக சப்மிட் பண்ணணும், நீ எழுதி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ அவன் உட்காந்து எழுதிட்டுருக்கா. அவனுக்கு துணையாக 2 பேரும் உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு நைட் தூங்கலை, நாளைக்கு அங்கே போய் தூங்குவேன். எங்கள் அம்மா வந்து மதியானம் 12 மணிக்கெலாம் வீட்டில் இருக்கேன்னு சொல்லி தான் அனுப்பி விட்டாங்க. இங்கே வந்து 2 நாள் ஆச்சு. நான் இன்னும் வீட்டுக்கு போகல. வீட்டுக்கு போனால் தான் தெரியும் என்ன. எங்கள் அம்மா ஃபோன் பண்ணிட்டு 6 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. குளிச்சுட்டு இருக்கோம் நான் கிளம்புறேன்னு சொன்னேன். அடுத்த ஃபோன் வந்து எங்கள் அம்மாவுக்கு பண்ணவே இல்லை. நாளைக்கு போனால் தான் பார்க்க தெரியும். ஆக்சுவலாக கிளம்புறதா தான் பிளான். எங்கள் சித்தி மட்டும் வரலைன்னா இந்நேரத்துக்கு நாங்கள் ஈவினிங் 8 o'clock கேப் புக் பண்ணி சரி கிளம்பி போயிடலாம். ஏன்னா பாப்பாவும் தம்பி இருக்காங்க, அதனால் கூட்டிகிட்டு போய் விடணும். ஸோ வந்து கிளம்பி போயிடலான்றதான் பிளான். எங்கள் சித்தி வந்தனால தான் இப்போ பிளானே வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அவங்க வந்து தம்பி கூட்டிகிட்டு போனதுனால இவங்க 2 பேரும் நானும் தான் வருவேன்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவங்க 2 பேர்த்தையும் தட்டி கிளப்பி விட்டுட்டு இப்போ நாங்கள் நாளைக்கு போகிறதா பிளான் ஆகிடுச்சு. இது சங்கட்டமாக இருக்குது. அதுவும் வராமல் வெட்டியாக வந்து உட்காந்துட்டு ஃபோன் எடுத்து நோண்டிட்டு உட்காந்துட்டு இது கூட இருக்கிறதுக்கே பயமாக இருக்குது எனக்கு. எனக்கு ஏன்னா ரொம்ப இவ்வளோ அழகாக கட்டுச்சு எனக்கே தெரியலங்க. மார்னிங் எந்திரிச்சு பல்லு விளக்குறமோ இல்லையோ குளிக்கிறமோ இல்லையோ முதல்ல நேரமாக வீடு போய் சேரணும். எங்கள் அம்மா எனக்காக அங்கே என்ன ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. எதில் அடிக்க போகிறாங்கன்னு தெரியல. போனால் தான் தெரியும் என்னன்னு சொல்லி சமாளிக்க போகிறேன்னு தெரியல. The next day. வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போடி இப்போதான் இந்த மேடம் அழகு பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோதான் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நைட்டே அவங்க அனுப்பிவிட்டனால இப்போ நாங்கள் 2 பேர் மட்டும் கிளம்புறோம். ஆல்ரெடி 2 days ஆயிடுச்சு. நான் எங்கள் அம்மாட்ட நான் இன்னும் ஒரு ஃபோன் பண்ணி கூட பேசல. அம்மா என்ன சொல்ல போகிறாங்க, போய் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. வீட்டுக்கு போனால் தான் தெரியும். கிளம்பிட்டோம். அவ்வளோதான். நாங்கள் வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய். பாய் 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 பாய்.